சுமதி கேக்குறாங்க, மீனாவையும் ராஜியும் எங்கேயாவது பாத்தியாடா கதிரு? எங்கேயும் பார்க்கல. இல்ல, மீனாவை பாத்தியா? அவளதாம்மா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆளையே காணோம்மா. அன்னைக்கு போன் பண்ணி பாத்தியா? அவ போனு ரூம்ல தான்டா இருக்கு கதிரு. ராஜிக்கு போன் பண்ணி பாத்தியா? அண்ணே, ராஜியோட நம்பர் என்கிட்ட இல்லன்னு. அரசி ராஜியோட போனை எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட குடுக்குறாங்க. வேலை தங்கமயிலுக்கு மேக்கப் போடுறாங்களே, அங்க இருப்பாளோ என்னமோ. போனை புடி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அண்ணனுக்கு மேக்கப் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தில் ஒருவேளை அங்க இருப்பாங்களோ, வா போய் பார்க்கலாம். சுமதி வந்து பாக்குறாங்க. மயில ரெடி பண்ணிட்டீங்களா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இல்ல, உன் வயசுல நானும் இந்த மாதிரிதான் இருந்தேன். மீனாவும் ராஜியும் பாத்தீங்களா? பாக்கியம் சொல்றாங்க பாக்கலையே. சுடர் கிட்ட கேக்குறாங்க. சுடர் சொல்றாங்க, நேத்து நைட்டு ரூம் மாத்திரப்ப பார்த்தோம், அதுக்கப்புறம் பாக்கலையே. அம்மந்தி, வந்தவங்க எல்லாரையும் பாத்துட்டு வரேன். என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் செதுக்கிக்கிட்டு இருக்கேன்ல உன் அண்ணன் சரவணனுக்கு. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கல, நீ ஜாலியா பண்ணிக்கானு சரவணன் சொல்றாரு. மாமா மேக்கப் செமையா போடுறாங்க, நீங்களும் வந்து போட்டுக்கோங்கடா சொல்றாரு. நேச்சுரலா எது இருக்கோ அதே ஓகேன்னு கேக்குறாரு. மீனா ராஜி இந்த பக்கம் வந்தாங்களா? இல்லையே மாப்பிள்ளைங்களா, இதுவரையும் காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லடா. சொல்ற, இங்கேயும் வரலையா? ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாங்களோ? போயிருந்தாலும் போயிருக்கலாம் சொல்றாரு. நான் கோயில்ல போய் பாக்குறேன். மீனாவும் ராஜியும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. கத்துனவங்க சொல்றாங்க, பேசாம இருங்கம்மா, நாங்க பேசாம இருக்க மாதிரி நீங்களும் இருக்கணும். ராஜி சொல்றாங்க, அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா கை கட்ட அவுத்துட்டு பேசுங்க, இதுதான் வந்திருக்கோம். கட்ட அவுத்த உடனே வந்த இடத்துக்கே திரும்பி போயிருங்க. விஷயம்னு மீனா கேக்குறாங்க. அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க கடத்தினவங்க. என்ன சொல்றாங்க, உங்க இஷ்டத்துக்கு கடத்துவீங்க, நீங்க போன்னு சொன்னா நாங்க போகணுமா? அதெல்லாம் போக முடியாது. மாதிரியா ரெண்டு பேரும் கேள்வி கேட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. கடத்தினவங்க சொல்றாங்க, எங்க தலை கடத்த சொன்னாரு, கடத்திட்டோம். விட்டுற சொன்னாரு, விட்டுட்டோம், அவ்வளவுதான். இதெல்லாம் பாக்குறப்ப ரவுடி பையன் மாதிரியே தெரியலையே. நீங்க எல்லாம் யாருடா? இத பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, நம்ம கட்டை அவுத்து விட்டு கிளம்புவோம், வாங்கடா. ராஜியும் மீனாவும் கட்டை அவுத்து விட்ட உடனே மாஸ்க ரிமூவ் பண்ணி பிடிக்கிறாங்க. யாரா நீங்கன்னு கேக்குறாங்க. எதையா சொல்றீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போவா? அதெல்லாம் வேண்டாங்க சொல்றாங்க. இவங்களுக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? வீட்டுல சொன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, இதுல விடுங்க. பணத்துக்காண்டியோ நகைக்காண்டியோ உங்களை நாங்க கடத்தல, பின்ன எதுக்காண்டி கடத்துனீங்கன்னு மீனா கேக்குறாங்க. சொல்றாங்க, நான் நல்ல ஆர்டிஸ்ட், உங்க மூஞ்சியெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வரைஞ்சு கொடுத்துருவேன் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடுறேங்க. கல்யாண பொண்ணை கடத்த வந்தோம், மாத்தி உங்களை கடத்திட்டோம். சொல்றாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு மொறப்பையன் கோஷ்டி ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல மீனா, அவங்கதான் இவங்க. குடிகாரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கடத்துவீங்களாடா? ராஜி, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களை கொண்டுட்டு போய் உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். அக்கா, நாங்க பொண்ணு கடத்த தான் வந்தோம், ஆனா மொறப்பையன் கோஷ்டி இல்லக்கா, மரவேல் கோஷ்டிக்கா. மரவேல்னா எங்க அண்ணனா? ஆமாக்கா, ஃப்ரெண்ட்ஸுக்கா நாங்க. அவன் சொல்லிதான் பொண்ணை கடத்த வந்தோம், உங்களை கடத்திட்டோம். அவன் எங்க? வெளியே இருக்கான். என் பேரை ஏண்டா சொன்னீங்கன்னு அடிக்கிறாரு அவங்கள போட்டு. குமாரு, உனக்கு வெக்கமே இல்லையா? ராஜி, எனக்கு எதுக்கு வெக்கம்? நீ பொண்ணை கடத்த சொல்லிருக்க. ஆமா ராஜி, கல்யாணத்தை நிப்பாட்ட எனக்கு வேற வழி தெரியல கேக்குறாங்க. எங்க வீட்டுல கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு என்னடா சிக்கல்? என் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் எனக்கு சிக்கல் கிடையாது. ஆனா எங்க வீட்டுல கல்யாணத்தை நிறுத்திட்டு நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா எனக்கு கஷ்டம் தானே. இதே விஷயத்த இன்னும் எத்தனை ட்ரிப்டா சொல்லுவ? பிடிக்காத கல்யாணத்தை நீங்க நடத்த பாத்தீங்க, அதனால நான் நிறுத்தினேன். அதுக்காண்டி எங்க வீட்டு கல்யாணத்தை நீ நிறுத்த பாப்பியா? உங்க வீடா? ஆமா குமாரு, எங்க வீடுதான். சிங்கமா இல்லையா குமாரு இப்படிலாம் பண்றதுக்கு? குமாரு, இந்த கேடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, பண்றதெல்லாம் அப்பாவுக்கு தெரியுமா இல்ல சித்தப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது தானே. தெரியாம தானே இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. கிட்ட சொன்னா உன் கதை என்ன ஆகும் சொல்றாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம், நம்ம வீட்டு ஆளுகிட்டே சொல்லலாம். நம்ம போலீஸ்ல சொல்லணும்னு நினைச்சா கூட சொல்லலாம். கூட எல்லாம் பிறந்தேன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கல்யாணம் நடக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காண்டி நான் போறேன். குமாரு, உன்னை சும்மா விடுவேன்னு மாத்திரம் நினைச்சிடாத. மீனா சொல்றாங்க, எங்க வீட்டுல உள்ள அத்தனை பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வச்சவன்ல நீ, ஜெயிலுக்கு போக வைக்கிறோம்டா. வாராஜி, நம்ம போலாம். ராஜியும் மீனாவும் கொஞ்ச தூரம் நடந்து போறாங்க. அப்புறம் ஒரு ஆட்டோ கிடைக்குது, அதுல போறாங்க மண்டபத்துக்கு. கதிரும் செந்திலும் வெயிட் பண்றாங்க ராஜிக்கும் மீனாவுக்காண்டி. சுமதி சொல்றாங்க பாண்டியன் கிட்ட, மீனாவும் ராஜியும்
கோயில்லயும் இல்ல மண்டபத்திலயும் இல்லங்க. சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. பாக்கியம் கேக்குறாங்க, என்ன சம்பந்தியம்மா, மருமக எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்படி அந்த மருமக தானே, எங்கேயாவது ஓடி போயிட்டாங்களோ? கேள்வி கேக்குறாரு. என்னங்க இந்த மாதிரி பேசுறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கேள்வி சொல்றாங்க, விளையாட்டு கேக்குற விஷயமா அது? தம்பிகளுக்கு அந்த பிள்ளைங்கள புடிச்சிருக்கு, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன தப்பு இருக்கு அதுல? என்ன நக்கலா ஓடி வந்தவர்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நீங்க பேசுனது தப்புங்க. நீங்க பேசியிருக்க கூடாது. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் உங்க பொண்ணு மாதிரி அவங்களும் தானே வாழ வந்த பிள்ளைங்க. தப்புமா, தப்புதான். சொல்லி விடுப்பா. இல்லப்பா, இதை வச்சு தேவையில்லாம சண்டை போட வேணாம். ஆனா சண்டை எல்லாம் போடல. என்ன இருந்தாலும் அவங்க பேசுனது தப்பு தானே. தம்பி பொண்டாட்டிகளை பத்தி யாரும் இனிமேட்டு பேசக்கூடாது. அம்மாடி, நான் இனிமேட்டு சொல்லலம்மா கேக்குறாரு. இருக்கிறப்ப அந்த பிள்ளை கூட சண்டை போட்ட, இப்ப அந்த பிள்ளைக்காண்டி வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்க. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. என் நாத்தனார்களை நான் எதை வேணாலும் சொல்லுவேன். கிட்ட நான் சண்டை கூட போடுவேன். வேண்டி அடுத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் நான் விட முடியாதுப்பா. கேக்குறாங்க. சரி விடு குழலி, இப்ப அவங்கள எங்க போய் தேடுறது? இங்க ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ? கோமதி, எல்லாம் ஒன்னாலதான். எதுக்கு அவங்கள தனியா படுக்க விட்ட? விசாலாச்சி அத்தாச்சி தான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்க எங்க கூட படுக்க வந்தாங்க. இவங்களுக்கு இடம் இல்ல, அதனால வேற ரூம்ல படுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை. இப்ப இவங்களை எங்க போய் தேடுறது? முகூர்த்தம் வேற நெருங்குதே. ஆஜியும் கோமதியும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. தாத்தா, ஒரு 100 ரூபா பணம் இருக்கா? ஆமா, காலையில இருந்து 2 பேரையும் ஆளே காணோம் சொல்றாங்க. நாங்க வீட்டுக்கு போயிருந்தோம் தாத்தா. தாத்தா, நாங்க உள்ள போறோம். ஒளரி வச்சிடாத. சரிக்கா. மீனாவும் ராஜியும் மண்டபத்துக்குள்ள வர்றாங்க. நியூசிலாந்தின் நாணயம் $. நாளை சந்திப்போம்.